குட்டுங்கடி மண்டையில வச்சு தொட்டுங்கடி கண்ட மீனைக்கு சுத்திக்கிட்டு உருண்டு போயிட்டு கண்டென்ட்டுக்கு வாங்க. என்ன இடம்டா சொன்ன? இது வந்து பாலாறு டேம். பாலாறு டேம். அது என்ன மலை? அண்ணாமலை. பைக் எடுத்துக்கலாமா? மொக்கா மொக்கா இங்கே பாரு, அப்படியே மீன் பிடிச்சிக்கிட்டே ஓடுவான் அவன். பத்தியா தொட்டுனே போறான் பத்தியா? நீர் காக்கா. மீன் பாரு, அங்கே பாரு மம்மின்றது கெண்டை. அந்த வடிவேலு. அப்பா ஐயா தெரியுறீங்க, தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா? அந்த மலை மாதிரியே இல்லை தெரியல, இருக்கலாம். அதாவது இது வந்து இடம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி. நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இடம். நாங்களே ரீல்ஸ் பார்த்து தான் வந்தோம். பழனி சரௌண்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த சைடு இந்த பழனி சரௌண்டிங் தான் இது. அங்க வந்து பாலாறு டேம்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவா ஓடுது. ஆமா, குளிக்கணுமே அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே குளிப்பாட்டி விடுவோம். வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணிட்டு ஜாலியா ஒரு குளியல போட்டு இதுல குளிச்சிடாதீங்க. ஆமா, இதுல குளிச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா முருகர் கிட்ட போயிருவீங்க. இதுல குளிங்க. இங்க படிக்கட்டு இருக்குன்னு இங்க இறங்கிறாதீங்க, இங்க இருக்கு படிக்கட்டு. ஆமா, அப்படி போவோம், நடந்து ஓடுவோம். புளிப்புளியா இருக்கு. உப்புப்பா பிம்பிள்ஸ் இது போட்டிருக்கான், அஜனமோட்டோ போட்டிருக்கான். டேஸ்டா இருக்கும்னா புளி அஜனமோட்டோ போட்டிருக்காங்களா? அதுக்குள்ள போயிடுச்சுல. இந்த மாதிரி இடம்லாம் இதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட வேண்டியதான். பின்ன இங்கேவா தங்க முடியும்? கொக்கு பாரு, கொக்கு மீன் திங்குமா அந்த பாட்டு கேட்டாங்களே. ரெண்டத்தையும் மனசு திம்பாண்டா, இப்போ உனக்கு என்ன வேணும்டா? ஒண்ணுமே இல்ல. ஒரு தண்ணி அந்த அது வரைக்கும் ஏறி இருக்கு, பாசி பிடிச்சிருக்கு பத்தியா? மேல வரைக்கும் தண்ணி, அதுக்கு மேலேயே ஒரு அடையாளத்துக்கு தான் போட்டுருவாங்க போல. ஆமா, அங்க நீ அங்க போய் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க. இத போட்டுட்டாங்க பாருங்க. 1115 கனடி வரைக்கும் வந்துச்சுனாங்க. பிஎல் சிஎலா? சிஎல் இல்ல, பிஎல். பிஎல்னா பேச்சுலர்ஸ் ஒன்லி. பேச்சுலர்ஸ் லண்டியா? ஒன்லிக்கு ஓ தாங்க வரும். பேச்சுலர்ஸ் லுங்கியாடா? பேச்சுலர்ஸ் லாட்ஜ். பிஎல் பேச்சுலர். சுத்தி பாரு, மலை பாரு. இது என்னடா கொடைக்கானல்டா? அது கொடைக்கானல்டா? இதுவா கொடைக்கானலே? மேல இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, பாலாறு வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடம் பார்த்தேன், நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டினே மேடா. ஆமாண்டா, இதுதான்டா கொடைக்கானல். இது இதுடா இந்த சைடுடா, இங்கிட்டுங்க இந்த சைடுடா. இதானே ஏங்க, இது கொடைக்கானலுங்க. மஸ்டா? மஸ்ட் வாட்சிங். மஸ்ட் வந்து கிளம்புவோம். ஆமாங்க, வாங்க. கலா சின்ன தின எடுக்க மாட்டோம். வாங்க, ரெண்டு புள்ளி ஒரு முக்கு போட்டு. ஏங்க என்னங்க பிளாக் மெயில் பண்றீங்க? ஏங்க அந்த கதவு திறந்து கிடக்குதுங்க. ஏங்க கதவு திறந்து சொல்லுங்க.
எங்க நம்ம முழுங்க முக்கிட்டீங்க ஓ ஓ நான் சொல்றாவா கை வைங்க எல்லாம் கை வைங்க. அப்ப இப்ப முருகா மரியாதை பேசுறது கைவீங்களா இப்படிதான் இந்தியன் பண்ணிருக்காங்க. இந்தி சீரியல் எப்படா இருக்கு முக்கியம் எடுப்பாங்க தண்ணி வரும் இது பூவாறு பாலாறு பாலாறு. ஓகே கைஸ் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு சட்டை போட்டு கண்ட மணிக்கு சுத்திக்கிட்டு வீட்டுல மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு காசு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி வர இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்கள் ஏதோ நடக்குது ஊர்ல ஏதோ ஊர்ல அடிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு சிலிண்டர் கிடைக்கல பெட்ரோல் கிடைக்கல அடிச்சுக்கிறாங்க. எல்லாமே கிடைக்குது நம்மளா உருவாக்கிட்டு அதனால காலி ஆகணும் இவனுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடறாங்க. அப்ப காலியா தான் செய்யணும். எல்லாத்தையும் கிளம்பி வந்துடணும். நாங்க எதிர்பார்க்கவே இந்த மாதிரி இருக்கும். அடுத்து போய் இந்த ஃப்ரெஷ்னஸ்லயே போய் முருகரை அப்படி பார்ப்போம். ஓ முருகா வந்துட்டாயா? ஓ மகிமையே மகிமை. மயிலேறி வந்த முருகா மலைமீறிலே பர்ஃபிங்க பர்ஃபி எப்போ வாங்குனீங்க? பருத்தியெல்லாம் வாங்கியிருக்கானுங்க அவனுங்க. சைடிஸ் வாங்கின ஞாபகத்திலே வாங்கியிருக்கானுங்க எல்லாத்தையும். கூட வாங்க சட்டி காய போடுற இடமா அது? செட்டி வர நிச்சயம் எடுத்து வரணும். முன்னாடியா போடுவாங்க. முருகர்லாம் இருக்காருடா. இங்க போட்டா என்னடா சரி என்னடா இது சரி போட்டு விடாது. அப்புறம் அழகு சாதன பொருள் மாதிரி கையிலே வச்சு சுத்தினுங்கிற விற்கிற மாதிரியே ஜட்டி. ஓகே காய்ஸ், அருமையான ஒரு குளியலை போட்டு நாங்கள் வந்து இப்போ பழனிக்கு கிளம்பிட்டோம். பழனிக்கு போயிட்டு படி ஏறி மேலே போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா டைம் ஆகிடும். எப்படியும் நம்ம மேலே படி ஏறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபோன் அலோடா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு மாண்டேஜ் சீனாக போடுறோம், பாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். கைஸ் பழனிக்கு வந்துட்டோம். ஒரேடியா பழனிக்கு ரீச் ஆயிட்டோம். ஃப்ரீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸில் ஏற போகிறோம். வருது பஸ் வருது. வண்டி வருது. இதாங்க வண்டி, இதில் தான் போகிறோம். முடிச்சுட்டு வண்டியில் போயிட்டு இருக்கோங்க. பார்த்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கிளம்பிட்டு இருக்கோம். எங்கிட்டு வாங்க வண்டி அங்கே இருந்து வரும். கோயிலுக்கு போறதுக்கு அங்கிட்டு, வீட்டுக்கு போறதுக்கு இங்கிட்டு. நல்லா பார்த்தோம், சாமி பார்த்தோம், தரிசனம் கழிச்சது. நல்லா கூட்டம், செவ்வாய்க்கிழமைன்றதால கூட்டம், செம கூட்டம். காருக்கு போயிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி கும்பகோணம் போகிறோம். கும்பகோணம் நைட்டாக கிளம்புறோம், கொஞ்சம் ட்ராவலாக இருக்கும். கோயிலுக்குள்ள ஃபோனை அலோவ் பண்ணுங்க. வீடியோ சென்டர்ல வரைஞ்ச மாதிரி 4 ஸ்தலங்கள் கம்ப்ளீட் செய்யும். அதுக்கு மரியாதை அதிகம். ഇവിടെ ഈ വണ്ടിയാണത്. ബ്രേക്ക് അടിച്ച് ഈ വണ്ടി പതുക്കി സ്ഥലം ചെയ്യും. ஏங்க அது ஸ்டாஃப் ஒன்லிங்க, பாயிண்ட்டுங்க. அது ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டு பாயிண்ட்